அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி. திஸ் இஸ் தி மகாமந்திரா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாரு, என்னை பற்றி போய் இந்த மக்களுக்கு சொல், அவர்களை மனித நிலையிலிருந்து மாற்றி மேலே ஏற்றி முத்தனாகச் செய், சித்தனாகச் செய், ஞான சித்தனாகச் செய், அதுக்கு மேலே ஐவராகச் செய், மூவராகச் செய், சிவனாகச் செய். சிவனில் 9 நிலை இருக்குது. அந்த 9 நிலையை தாண்டி 10வது நிலையான அருட்சிவம் என்கின்ற அருட்பெருஞ்சோதி நிலையை அடையச் செய். பெருமானா தான் செஞ்சார். இவ்வளோ வண்டியா எழுதி கூச்சார், எல்லாம் நமக்கு சொல்லிட்டாரு. கடைசியா அவர் என்னன்னாரு, அருட்பெருஞ்சோதி ஆனார். தான் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று வள்ளல் பெருமான் நமக்கு எழுதி காட்டினார். அப்படியே இருக்கு புஸ்தகம், இல்லைங்களா? அப்போ பெருமான் முதல்ல நமக்கு அந்த விஞ்ஞானத்தை, சயின்ஸை அப்படியே சொல்லிட்டாரு. அப்படியே இன்னைக்கு வேகமாக மறந்துட்டேன். அந்த புஸ்தகம் பாருங்க, வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி. 39 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 39 படிகளை யார் செய்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆவார்கள். அப்படிதான் சாமி ஆனாங்க. சரி, இப்போ நமக்கு என்ன பெருமான் கொடுத்துருக்கிறாரு? இங்க பாருங்க, இறைவனுடைய எல்லா முக்கிய குணங்களையும் நிறைய 6 திருமுறையில 500 பக்கம் உரைநடையில சொன்னாரு. அதையெல்லாம் சுருக்கி அப்படியே ஒரு சூத்திர வடிவில் இதை கொடுத்துருக்காரு. ஐயா, சூத்திரம்னா தெரியுங்களா? சூத்திரம்னா இப்போ திருக்குறள் எவ்வளோங்க இருக்குங்க? 2 அடி 1.25 அடி தான், இல்லையா? அதுக்கு விளக்கம் ஒரு 100 பாட்டுக்கு அடியன் 1200 பக்கம் எழுதியிருக்கிறேன். ஒரு பாட்டுக்கு 40 பக்கம் எழுதியிருக்கிறேன். அப்பவும் முடியல. இது எப்படி அவ்வளோ அடர்த்தியா செறிவா சொற்களை போட்டு அவங்க எழுதுறாங்க. விஞ்ஞானி இன்னைக்கு என்ன சொல்றான்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு கணக்கே தெரியல. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கோடி 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 அண்டங்கள் போயிட்டே இருக்குது. இவ்வளவும் இன்னும் எரிஞ்சு போயிட்டு இருக்கு. எங்க இருந்து வந்துச்சுன்னு அவன் சொல்றான்னா, ஒரே ஒரு புள்ளியிலிருந்து வந்தது. அந்த புள்ளி அந்த அளவுக்கு அடர்த்தியா இருந்தது. அந்த மாதிரி இந்த சூத்திர வகை இலக்கியம்னு ஒன்று இருக்குங்க ஐயா. அது எழுதுறது கஷ்டம். வள்ளலார் சாமி இது சூத்திர வகை இலக்கியம் மாதிரி, திருக்குறள் மாதிரி, சிவஞான போதம் மாதிரி, நம்ம மெய்கண்டார் சாமி எழுதுனது வெறும் 12 சூத்திரம் தான். சைவ சித்தாந்தம் என்கின்ற உலகத்தின் மாபெரும் தத்துவ கட்டமைப்பை நமக்கு கொடுத்தவர் பேர் என்னங்க? மெய்கண்டார். சொல்லுங்க. நம்ம அப்பம்பாட்டம் பேர்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. மெய் கண்டார். சரியா? சரி, வெறும் 12 சூத்திரம் தான். அதுக்கு விளக்க உரை 100கணக்கான புஸ்தகங்கள் எழுதிட்டாங்க, இன்னும் முடியவே இல்லை. அவ்வளோ விஷயம் அதில் சுருக்கி அவர் கொடுத்துருக்கார். அதே மாதிரி தான் தொல்காப்பியம். இதுவும் அப்புறம் பிரம்மசூத்திரம் சம்ஸ்கிருதத்தில், அதுக்கப்புறம் யோக சூத்திரம், பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம். அந்த மாதிரி சூத்திர வகையை சேர்ந்தது இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். அப்போ இதில் பாருங்க, இது தெளிபொருள், எளிய உரை. 2 வரிக்கு 2 வரி 4 வரி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு கன்னிக்கு 2 வரிக்கு இப்போ 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அடியேன் பேருரை வழங்குகின்றேன். நான் எவ்வளோ விரிச்சாலும் அது உள்ளார இருந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இது பேராற்றல், தெய்வ மகா கவிகளுக்குத்தான் இது வாய்க்கும். இந்த ஆற்றல் எல்லாம் வராதுங்க. அவ்வளோ செறிவாக இந்த நூலை பெருமான் எழுதியிருக்கார். சரி, இன்னைக்கு பாடத்துக்கு போயிடுவோம். எல்லாம் புஸ்தகம் கொண்டு வந்தீங்களா? உங்கள் கையில் புஸ்தகம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் கொண்டாந்துருக்கீங்க? கை தூக்குங்க. என்ன 2 பேர் தான், மட்டும் 4 பேர் தான் கை தூக்குங்க. மற்றவங்க எல்லாம் புஸ்தகம் கொண்டு வரலீங்களா? பாருங்க, நம்ம அக்கறை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. சரி, இருக்கட்டும். அடுத்த தடவை எல்லாம் கொண்டாந்துருங்க. 951 52 எண்கள், அதாவது இந்த வரிகள் 951 952. இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க. மெய் வைத்து அழியா வெறுவெளி நடுவுறு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. அதாவதுங்கய்யா, இந்த பாட்டில் சாமி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6 திருமுறையில் 500 பக்கம் உரைநடையில் என்ன சொன்னாரோ அவ்வளவையுமே சுருக்கி 2 வரியில் கொடுத்துட்டார். சம பண்ணிட்டார். அதனுடைய சாரம் பூரா இதிலேயே கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, இது ஒரு யோக பாடல். இந்த யோகம்தான் சிதம்பரம் கோயில் கட்டினது,
வடலூர்ல ஞான சபை கட்டினது எல்லாம் இந்த 2 பாட்டுல முடிச்சிட்டார் சாமி. இதுக்கு விளக்கம்தான் கட்டிடமாக கட்டி ஞான சபை என்கின்ற ஒரு கோயில் மூலம் நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்துறார். ஐயா நல்லா கவனிங்க. இன்னைக்கு யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரால் வள்ளல் பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை சொல்லுங்க. நான் ஆண்டவரால் வள்ளல் பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி சொல்லுனாங்கய்யா? நல்லா கவனிங்க. இந்த ஒரு பாட்டு தான் அச்சாணி. ஒரு பெரிய தேருக்கு ஒரு சின்ன அச்சாணி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த திருவருட்பா என்கின்ற பெரிய தேருக்கு அச்சாணியே இந்த 2 வரி தான். இது எப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல எத்தனை பகுதி இருக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுல எத்தனை பகுதிகள் இருக்கு என்று உட்பிரிவுகளை பிரித்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், இதுல மெய் வைத்து அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ், ஒரு கோடு. அழியா வெறுவெளி அந்த இடத்துல ஒரு கோடு 2, நடுவுரு 3 அங்க ஒரு கோடு, அப்புறம் தெய்வப்பதி அங்க ஒரு கோடு 4, சிவமே சிவமே 5 பகுதிகள் இங்க இருக்கு. இந்த 5 பகுதிகளுக்கு நாம விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாட்டினுடைய மொத்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ மெய் வைத்துங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ எங்க போனா நமக்கு ஞானம் கிடைக்கும்? சாதாரண ஞானம் இல்ல, மரணமில்லா பெருவாழ்வே எங்கே போனால் உங்களுக்கு கிடைக்கும். பெருமான் வெளிப்படையே சொல்லிட்டார். தம்பி, நீ எல்லா கோயிலுக்கும் போ, உனக்கு முக்தி நிலை கிடைக்கும். சித்தி நிலை கூட கிடைக்கலாம், சித்தன் கூட ஆகலாம். ஆனால் நீ மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு கோயிலுக்கு தான் போகணும். அதுக்காக தான் நான் இந்த வடலூர் ஞான சபையை கட்டியிருக்கேன். வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த செய்தி அங்கே இல்லை. முக்தி நிலை இருக்கும், சித்தி நிலை இருக்கும். ஆனா மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. முழுமையாக காட்டப்பட்டது வடலூர் ஞான சபை கோயில்ல தான். சரிங்களா? சரி, பெருமான் நீங்க படிக்கணுங்கய்யா. இங்க இந்த கொஞ்சம் முன்னால வந்துருங்க. ஒரு மணி நேரம் முன்னால வந்தீங்கன்னா தம்பிங்கெல்லாம் இங்க அருட்பா பாடுவாங்க. அதெல்லாம் கேட்கணும். ஏன் கேட்கறேன்னுங்கய்யா, இதுக்கெல்லாம் விளக்கம் பெருமான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உத்தர ஞான சிதம்பரமே அப்படின்னு 10 பாட்டு எழுதியிருக்காரு. அதாவது இந்த வடலூர் கோயிலை பத்தி ஒரு 10 பாட்டு எழுதியிருக்காரு. அதெல்லாம் அதுல என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்? சாமிகிட்ட வரம் கேட்கறதுக்கு. என்ன வரம் கேட்குறோம்? சாமி, எனக்கு காசு பணம் கொடு, என் பிள்ளைக்கு பெரிய படிப்பு கொடு, என் பொட்ட பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகட்டும் பெரிய இடத்துல. இப்படி ஏதோ ஒன்று உலகியல் சார்ந்து நாம் கேட்குறோம். இதெல்லாம் சரி, கேட்டுக்கோங்க. இதெல்லாம் மற்ற கோயில்லையே கேட்கலாம். ஆனால் ஞான சபையில் போய் என்ன கேட்கணும்? எதுக்காக பெருமான் அந்த ஞான சபையை கட்டியிருக்கார் அப்படின்னா அவரே சொல்றாரு. எதுக்காகன்னா, யார் மரணமில்லா பெருவாழ்வை விரும்புகின்றார்களோ அவர்களுக்காக கட்டப்பட்டது. அதை திருப்பி போடுங்க. அங்க போனா என்ன கேட்கணும்? ஞான சபைக்கு போய் என்ன கேட்கணும்? ஏன் அந்த கோயிலை தவிர வேற எந்த கோயில்ல போய் கேட்டாலும் கிடையாது. புரியுதுங்களா? வேற எந்த கோயில்ல போய் கேட்டாலும் முக்தனாகலாம், சித்தனாகலாம். 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் கூட வாழலாம், 3000 வருஷம் கூட வாழலாம். ஆனால் என்றுமே மரணமடையாத இறைவனுடைய நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் எங்கே போகணும்? ஞான சபைக்கு தான் போகணும். எத்தனை பேர் ஞான சபைக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. வடலூர் ஞான சபைக்கு. சரி, இப்போ போகாதவங்கெல்லாம் கையை தூக்குங்க. போகாம இருக்கலாங்களா ஐயா? இந்த கண்ணு கிடைச்சதுக்கு, இந்த அறிவு கிடைச்சதுக்கு நம்ம ஈஸ்வரன் அங்கே போய் பார்க்கணும் இல்லை? வேற என்ன இருக்குது சொல்லுங்க. சரி, அடுத்த தடவை வர்றதுக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடுங்க நீங்க. சரி, ஒரு 30 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து ட்ரெயின் இருக்கு வடலூருக்கு. அங்கே போனால் எல்லாரும் சோறு போடுறாங்க. எங்கே போனாலும் சோறு போடுவாங்க. அங்கேயே படுத்துக்கலாம். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அங்கேருந்து ரயில் 30 60 ரூபா. 30 60 ரூபாயில வடலூருக்கே போயிடலாம். மரணமில்லா பெருவாழ்வையே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் என்னம்மா சொல்றது? சரி, இப்போ அது ஒரு விதத்தில் கரெக்டுங்க. இது புறத்தில் நடக்கிறது. அதுக்கு மேலே போய் வள்ளல் பெருமான் இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, தம்பி, இந்த வெளியில இருக்கிற வடலூர் ஞான சபையை நான் எதை பார்த்து கட்டினேன் என்றால், எனக்கு உள்ளே இந்த ஞான சபை இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருடைய சிரமத்தியிலும் இந்த ஞான சபை இருக்கின்றது. அதுதான் ப்ளூ பிரிண்ட். அதை பார்த்து கட்டடம். இது வெளியில கட்டினது எது? ஞான சபைய.
நான் உள்ளே பார்த்து உணர்ந்ததை வெளியே உங்களுக்காக கட்டிடமாக கட்டி கொடுத்திருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த ஞான சபையில எங்கே போய் அருட்பெருஞ்சோதியை பார்த்தால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்? அதுக்கு இங்க பதில் தான் இந்த பாட்டு. பெருமான் என்ன சொல்றாரு? சத்திய ஞான சபையை எங்க பார்த்தாராம்? என்னுள் கண்டனன். யார் சொன்னாங்க? அம்மா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்படி படிக்கணும், படிக்கணும். சத்திய ஞான சபை கட்டுறதுக்கு முன்னால சாமி எங்க பார்த்தாரு? சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன். எங்க? அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. மெய் வைத்து. இப்போ மெய்யின்னா என்னங்கய்யா? உடம்பு இல்லையா? அந்த உடம்புக்குள்ளார ஒரு ஞான சபை இருக்கு தம்பி. அந்த ஞான சபையில மத்தியில அருட்பெருஞ்சோதி இருக்கு. அதான் சிவமை சிவமைன்னு 2 தடவை சொல்றாரு. அங்கே இருக்கின்ற அருட்சிவத்தை அருட்பெருஞ்சோதியை உங்களுடைய புருவ மத்திக்கு உள்ளே, உச்சிக்கு கீழே, உள்நாவுக்கு மேலே இருக்கின்ற ஞான சபையில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள்தான் அருட்பெருஞ்சோதி ஆவார்கள். அவர்கள்லாம் சாக மாட்டாங்க. இதுதான் அல்டிமேட். அதுக்கு மேல ஒன்றும் செய்தி இல்லை. முத்தி நிலை, சித்தி நிலை, ஐவர் நிலை, மூவர் நிலை எல்லாம் கீழே தான். இதுதான் அல்டிமேட். அப்படிப்பட்ட நிலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? நமக்குள்ளார, புருவ மத்திக்குள்ளார, உச்சிக்கு கீழே, அண்ணாக்குக்கு மேலே இருக்கு. புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கேட்குற பாடத்தை ஒரு வினாடியும் மறக்கக்கூடாது. மனசை அங்கங்க மேய விட்டு மறந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பாட்டு. பெருமான் சொல்றாரு மெய் வைத்து. ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு? முதல்ல நமக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்காரு. 84 லட்சம் ஜீவராசிகள் இறைவனுடைய படைப்புல இருக்கு. எவ்வளோங்க? 54 லட்சம். அத்தனை உடம்புங்க இருக்கு. அதுல நமக்கு மட்டுமே இந்த உடம்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுல தான் கடவுளை பார்க்க முடியும். கடவுளை பார்த்தாதான் கடவுளாக முடியும். அப்படிப்பட்ட அதிசயத்திலும் அதிசயமான இந்த உடம்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அவரை மறக்கிறதை விட ஒரு மோசமான செயல் ஏதாவது இருக்குங்களா? மறந்துட்டு தானே என்னென்னவோ தெரியுறோமே. கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்னவோ ஏதோ சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அடிதடி பார்க்குறோம், அரசியல் எல்லாமே இருக்கு. இந்த வாழ்க்கையே இப்படித்தான் வீண் பண்ணுறது அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழிகளை மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? வீண் பொழுது கழிக்க மாட்டேங்கிறாரு. நம்ம செய்யறது அது மட்டும்தான். அது மட்டும்தான். பெருமான் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க. நம்ம கவனம் எண்ணம் எப்பவும் எங்க இருக்கணுங்கய்யா? சிற்றபையின் கண்ணே இருக்கணும். சிற்றபை கண்ணே. சிற்றபை எங்க இருக்குது? உச்சிக்கு மேல இருக்குது, அண்ணாக்குக்கு மேல இருக்கு. அங்கதான் கவனம் வைக்கணும். அங்கதான் சாமி கும்பிடணும். அங்கதான் ப்ரே பண்ணணும். அங்கதான் தியானம் பண்ணணும். இதுதான் தமிழ் ஞான மரபு. இவ்வளவு வெளிப்படையா தெளிவா விஞ்ஞான பூர்வமாக எந்த மார்க்கத்திலையும் சொல்லப்படவில்லை. பொதுவா சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி அடையிறது? பாருங்க என்ன சொல்றாரு பெருமான். எங்கே? மெய் வைத்து. இந்த மெய்யிலே, இந்த உடம்பிலே தான் நீ இறைவனை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாதான் பிரயோஜனம் இருக்கு. மெய் வைத்து. சரி, இங்க பாருங்க. இதுல மெய் என்ன சொல்றாரு? நல்ல பொடி வச்சு பேசுறாரு சாமி. எப்படின்னா இது மெய்யாது. மெய்யினா உண்மைன்னு அர்த்தம். மெய்யினா உண்மைன்னு அர்த்தம். இது உண்மையாது. எப்போ போகணும் எனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. போயிடும். இது பொய். இது பொய்யுடம்பு. எப்போ வேணா போகும் இல்லையா? ஆனா சாமி இங்க என்ன சொல்றாரு? மெய் வைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? பொய்யை மெய்யாக்கி கொள்ளுங்கள். புரியுதுங்களா? பொய்ன்னு ஏன் சொல்றோம்? இது போயிடும். எதனால போகுது? நரை, திரை, மூப்பு, அப்புறம் தான் சாக்காடு. முதல்ல இந்த 3 வரும். அப்பவே அடையாளம் கண்டுக்கணும். நமக்கு எது மெய் அப்படின்னு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அது என்ன பாட்டுன்னா, காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே, அப்புறம் கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே வேறு எந்த வகையிலும் எஞ்ஞான்றும் எக்காலத்தும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. புரியுதுங்களா? என்ன சொல்றாரு? காத்தால இந்த உடம்பு போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது புவியாலே மண்ணு,
அப்புறம் ககனம்னா இது ஆகாயம். அப்புறம் கனல்னா நெருப்பு, புனல்னா தண்ணி. இந்த பஞ்சபூதங்களாலும் நான் அழியக்கூடாது. ஆச்சா? அடுத்தது என்ன? கதிராதியாலே சூரியன் சந்திரன் போன்ற இந்த கதிர்களால நான் அழியக்கூடாது. அடுத்தது கோளாலே வேறு கிரகங்களாலே பிறையற்றும் கொடுஞ்செயல்களாலே இல்ல கத்தி கபடா பீரங்கி துப்பாக்கி இந்த மாதிரி கொலை கருவிகளால் நான் அழியக்கூடாது சொல்லிட்டு இது எத்தனை பார்க்க சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியே லட்சக்கணக்கில் இருக்கு. அதனால வேற்றாலே வேறு எந்த வகையாலும் அழியாதே விளங்கும். எப்பவும் நிலைச்சு நிற்கணும், அழியக்கூடாது. அப்படிப்பட்ட மெய் எனக்கு வேண்டும் என்று நான் ஆண்டவரை கேட்டேன், விரைந்தளித்தான் எனக்கே. இதான் தம்பி, உடனே உனக்கு வச்சுக்கோ, உடனே விரைந்தளித்தான். லேட்டெல்லாம் பண்ணல. நமக்கு லேட் ஆகிட்டே இருக்க. எத்தனை தடவை கேட்குறோம், கிடைக்கலையே. ஏன்? அவருக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சு. கூப்பிட்டு கொடுக்குறாரு, விரைந்தளித்தான் எனக்கே. அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா 2 வரி சொல்றாரு பாருங்க. இது நமக்கு குத்தி காட்டுறாரு. இது ரொம்ப முக்கியம். எப்படின்னா அவர் சொல்றாரு, ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர். நான் இப்படி சொல்றேன், இதை கேட்டுட்டு எத்தனை பேர் கேலி பண்றான் தெரியுமா? இதை ஏற்றாலே இழிவு என நினையாதீர், எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. என் தந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இந்த மெய் கிடைக்கும். வேற எந்த சாமியை கும்பிட்டாலும் மெய் கிடைக்காது. யாரை கும்பிட்டா கிடைக்கும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கும்பிட்டாதான் கிடைக்கும். இதுக்கு பேரு சிற்றம்பல கல்வி. ஒரு தடவை சொல்லுங்க, சிற்றம்பல கல்வி. ஏன்? இப்போ நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் இல்லைங்களா? நம்ம கல்வி எங்கே ஆரம்பமாகுது? பள்ளிக்கூடத்தில். தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, கல்லூரி அங்கெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இதுக்கு பேர் சாகா கல்வின்னு பேர். சாகாத கல்வியே கல்வி அப்படின்னு சொல்கிறாரு. அது எங்கே நடக்குது? அதுக்கு பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது? உங்களுடைய புருவ மத்திக்குள்ளே இருக்கின்ற ஆத்மா இருக்கு இல்லையா? ஆத்மாவுக்கு பேர் தான் சிற்றம்பலம். அந்த இடத்துல தான் இந்த கல்வி நடக்குது. அதாவது நமக்குள்ளாரியே இந்த கல்வி நடக்குது. பள்ளிக்கூடம் எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர்? நம்ம உச்சந்தலை, நம்ம தலைக்கு மத்தியில, சிறு நடுவுல, நம்ம தலையிலேயே பள்ளிக்கூடம் இருக்குது. நம்ம தலையிலேயே வாத்தியார் இருக்காரு. எல்லா பாடமும் இங்கேயே சொல்லி கொடுக்குறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். புஸ்தகத்தில் கிடைக்குமா? இன்டர்நெட்டில் கிடைக்குமா? அவர்கிட்ட போனால் கிடைக்குமா? இவர்கிட்ட போனால் கிடைக்குமா? எங்கே போனாலும் கிடைக்காது. யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்டாரு. நீ பார்க்கறதுக்கே மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு உள்ளார இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கிறது இல்லையே. இங்கே இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நிமிஷமாவது உள்ளார இருக்கிற அந்த சிற்சபையை பார்த்துருக்கீங்க? முயற்சி பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். குட். அதாவது பரவாயில்ல, சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சிற்சபையை, ஆத்மாவை பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியை பார்க்கணுன்ற எண்ணம் வரணும். வந்தா இது சிற்றம்பல கல்வி. அதோட நிற்க கூடாது. நல்லா கவனிங்க. நமக்கு சைவ சமயமும் சைவ சித்தாந்தமும் சிற்றம்பலத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. பாருங்களேன், சாமியே என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு எழுதுவார். அவருக்கு தான் தூக்கம் இல்லையா? தூக்கத்தை ஜெயிச்சவர். விடிய விடிய சாமி மேலே பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். மேலே என்ன எழுதுவார்? திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பிள்ளையார் சொல்லிக்கு பதிலாக திருச்சிற்றம்பலம்னு போடுவார். அப்புறம் பாட்டெல்லாம் எழுதுவார். எழுதி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவார்? திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதி தான் முடிப்பார். இது சைவ மரபு. சரி, இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம்? சிற்றவையை, சிறுச்சிற்றம்பலத்தை மறக்கவே கூடாது. கோவில் என்றால் சிதம்பரமே. இது ஒரு பழமொழி. அப்போ எல்லாம் நிறைய கோயில் இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கோவில் என்றால் சிதம்பரமே. சித் அம்பரமே. சித் அம்பரம் என்பது சிதம்பரம் சொல்கிறோம், இல்லை சிற்றம்பலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சித்தாகாசம்னு சொல்கிறோம். இந்த 3 வார்த்தைகள் தான் அடுத்தது சொல்கிறாரு. வெட்டவெளி. அதை சொல்கிறார். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குதுங்க?
வெட்ட வெளியா இருக்கு, ஒளியாக இருக்கு. அது ஒரு ஒளி, இந்த மாதிரி ஒரு ஒளி லைட்டு. அதே நேரத்துல அது ஒரு வெட்ட வெளியாகவும் இருக்கு. ம். அப்போ சாமி அதுக்கு என்ன சொல்றாரு? வான் என்றும் ஒளி என்றும் வகுப்பரிதாம் பொது. என்ன விளக்கம் உங்களுக்கு வேணும்? சயின்டிஃபிக்கா குடுக்குறாரு. பொதுன்னா ஆத்மா. சரி. இப்போ வான் என்றும் அத ஆகாசம்னு சொல்லாமா? சிதாகாசம்னு சொன்னீங்களே! அப்ப அது ஆகாசம் தானே? ஆமா. ஐயா அது ஒளின்னு சொன்னீங்களே! ஆமா. அப்படி பிரிச்சு சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு ஒளி அது. வான் என்றும், ஒளி என்றும் வகுப்பரிதாம் பொது. ஒரே நேரத்துல அது வெட்ட வெளியாகவும் இருக்கு. அதே நேரத்துல அது ஒளியாகவும் இருக்கின்றது. புரியுதுங்களா? நம்ம ஆத்மா எப்படி இருக்குது? ஆகாசம் மாதிரியும் இருக்குது. லைட்டு மாதிரியும் இருக்குது. வெளிச்சம் மாதிரியும் இருக்கு. வான் என்றும் ஒளி என்றும் வகுப்பரிதாம் பொது. அதுதான் இங்க அடுத்த வரி வருது பாருங்க. என்ன சொல்றாரு? மெய் வைத்து முதல்ல இந்த உடம்ப, பொய்யான உடம்ப மெய்யாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது முதல் படி, முதல் எக்ஸசைஸ். 2வது என்ன சொல்றாரு? அழியா வெறுவெளி. அழியாத வெறுவெளி எங்க இருக்கு? ஆத்மா தான். ஆத்மா அழியாது. ஜீவன் அழியும், ஆத்மா அழியாது. நமக்குள்ளார 2 உயிர் இருக்கு. ஜீவன் என்பது அனுபவிக்கும், எல்லாத்தையும் அனுபவிக்கும். ஆத்மான்றது வேடிக்கை பார்க்கும். வச்சுங்களா? இது இந்த ஜீவன் அப்படின்றது அதுதான் பிறவிகள் தோறும் இந்த தன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது பிறவிகள் எடுத்துக்கொண்டே வரும். ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஏற்கனவே நம்ம பெரியவங்க சொன்னது தான். உபநிஷதங்கள்ல ஒரு கதை இருக்குதுங்க. இது என்னன்னா, ஒரு மரம் இருக்கு. அதுல 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் கொத்தி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சிலது பழம் நல்லா ருசியா இருக்கு, கனிஞ்சிருக்கு. சிலது காயா இருக்குது. அது காயும் சாப்பிடுது, கனியும் சாப்பிடுது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பறவை இருக்கு. அது அப்படியே வேடிக்கை பார்க்குது. வேற ஒண்ணும் பண்றதில்ல. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பழத்த கொத்தி கொத்தி தின்ன பறவை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேரு ஜீவன். அது என்ன பண்ணும்? தன்னுடைய அனுபவங்கள், நல்ல பழத்தை, இனிப்பான பழத்தை சாப்பிட்டுச்சா, கசப்பான பழத்தை சாப்பிட்டுச்சா, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அடுத்த பிறவிகள் வரும். ஆனால் எதுவும் பண்ணாம ஜஸ்ட் விட்னஸ், வேடிக்கை மட்டும் பார்த்த இன்னொரு பறவை இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பேர் என்னன்னா ஆத்மா. அது பொது. அது என்றைக்கும் அழியாது. அதுதான் சிற்றம்பலம். முதல்ல நம்ம அடைஞ்சிக்க வேண்டியது என்ன? இந்த மனசுல இருந்து தாண்டி ஜீவனுக்கு போகணும். ஜீவன்ல இருந்து தாண்டி ஆன்மாவுக்கு போகணும். அதான் திருச்சிற்றம்பலம். புரியுதுங்களா? அதனாலதான் எப்பவும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக திருச்சிற்றம்பலம்னு எப்பவுமே சாமி எழுதுவார். சரி, இப்போ நமக்கு பெருமான் கொடுத்துருக்காரு. என்னது? 4 ஒழுக்கங்களை கொடுத்திருக்கிறார். 4 ஒழுக்கம் என்னது? யாராவது சொல்லுங்க. முதல்ல புலன் இன்பம், புலன் ஒழுக்கம் இல்லைங்களா? இந்திரிய ஒழுக்கம். இந்திரியம்னா சம்ஸ்கிருதம், புலன் அர்த்தம். இப்போ மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் எப்படி சரியா வச்சுக்கிறது? அத ஒழுக்கம். அது இந்திரிய ஒழுக்கம். அப்புறம் நம்ம மனசு, அது கண்ட இடத்துல மேய் விடக்கூடாது. அதை எப்படி ஒழுக்கமா வச்சுக்கிறது? அது கரண ஒழுக்கம். கரணம்னா சம்ஸ்கிருதத்துல மனம். சரி, அடுத்தது ஜீவன் இல்லைங்களா? தனித்த உயிர். இப்போதான் நான் சொன்னேன் ஜீவன்னா என்னன்னு. அடுத்தது ஆன்ம ஒழுக்கம். 4 ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா? பெருமான் நமக்கு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரகாரம் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 4 ஒழுக்கங்களை படிக்கணும். இரவு படுக்கும்போது இதுல எத்தனை சரியா பண்ணோம், எத்தனை தப்பு பண்ணோம், எத்தனை டிக்கு போடுறோம், எத்தனை தப்பு குறி போடுறோம்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும். இது டிக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த தப்பு குறி போடுறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். கடைசியா வெறும் டிக் பண்ணது, சரி போட்டது மட்டும்தான் நிற்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஒழுக்கம் சரியா இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 ஒழுக்கங்கள் உங்களுக்கு சரியாக அமைந்தாலே என்ன கிடைக்கும்? 4 புருஷார்த்தங்கள் கிடைக்கும். என்னது 4 புருஷார்த்தம்? ஏமசித்தி, கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மையமாதல். இந்த 4 ஒழுக்கங்களை சாதாரணமா காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குப்பா. இதுல பேஸ்ட்லியா இல்ல கரிசாலையில பல்லு விளக்கு.
கரிசலாங்கண்ணியில பல்லு விளக்கு. இதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கும்போது இடது கை பக்கமா ஒஞ்சிரிச்சு படுக்கணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம குடுப்பார். இதெல்லாம் உலகத்துல யாருமே செஞ்சதில்ல. அவ்வளோ அக்கறை. தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு ஒரு தாய் எப்படி நினைக்குது, அந்த மாதிரி பரம கருணாநிதியாகிய ஆண்டவரை விட அதிகமா நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரை விட வள்ளலாருக்கு நம்ம மேல கருணை அதிகம். அப்படி கொடுத்துருக்கிறாரு. ஏமா 1க்கு போறது 2க்கு போறதெல்லாம் எப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. சரியா 1க்கு போகலையா? இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கையை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 2க்கு போகலையா வலது பக்கம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இதெல்லாம் எழுதுறாரு. எவ்வளோ பெரிய ஞானி! அருட்பெருஞ்சோதி தான் முடிவான தெய்வம். அதை அடுத்து பார்க்க போறோம். அந்த தெய்வத்தையே பார்த்து அந்த தெய்வமே ஆன ஒருத்தர் நம்ம பேர்ல எவ்வளோ அக்கறை இருந்தா மலைஜலம் போறதை பற்றியெல்லாம் நமக்கு குறிப்பு கொடுப்பாரு. அவ்வளோ டீட்டெயிலான ஒரு விஞ்ஞானம் இது. எக்ஸாக்ட் சயின்ஸ் இதில் இல்லாததே கிடையாது. பெருமான் என்ன சொல்றாரோ அது அப்படியே நீங்கள் காப்பி அடிச்சா போகிறோம். நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும். உலகியல் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கை செம்மையாக இருக்கும். தெய்வீக வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு? அழியா வெறுவெளி. வெளின்னா ஸ்பேஸ் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கு. அதை என்ன சொல்றாருன்னா வெறுவெளிங்கிறார். ஆத்மாவை எப்படி சொல்றாரு? வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க, வெறுவெளின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த வெளியில அணுக்கள் இருக்கு. அப்புறம் இந்த டம்ளர் இதுல உலோகம், இது அணுக்களால் ஆனது. இந்த மேஜை இது அணுக்களால் ஆனது. இந்த ஸ்பேஸ் இதுவும் அணுக்களால் ஆனது. ஆனால் நம்முடைய ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அது அது அணுக்கள் இல்லை. அது ஒரே அணுதான். அதுல அணுக்கள் இல்லை, ஒரே அணுதான் அது. அது எப்படி இருக்கு? வெறுவெளியாக இருக்கின்றது, வெட்ட வெளியாக அது இருக்கின்றது. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அழியா வெறுவெளி. ஆத்மாவை எப்படி பெருமான் வர்ணிக்கிறாரு? அழியா வெறுவெளி. ஒரு தடவை சொல்லுங்க, அழியா வெறுவெளி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் திருச்சிற்றம்பலத்தை மறக்காம இரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஐயா, அது அழியா வெறுவெளின்னு சொல்றீங்க அந்த ஆத்மாவை. அது நமக்குள்ளாரே இருக்குது, கடவுளே கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. உடம்ப கொடுத்ததோட ஆத்மாவையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் சாவறோம்? இந்த அழியாது தானே அந்த அந்த ஆத்மா அழியாத வெறுவெளி தானே சொல்றீங்கல்ல. சரி, பின்ன ஏன் சாவறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அழியா வெறுவெளி தான் இருக்கு. ஆனால் ஏன் சாகறோம்? இந்த கேள்விக்கு காலகாலமா யாருமே பதில் சொல்லல. எல்லாம் சொன்னாங்க, அரைகுறையா சொன்னாங்க. ஆனா பெருமான் மட்டும்தான் விஞ்ஞானபூர்வமான பதில சொல்றார். நல்லா கவனிங்க. இது எங்கே சொல்லி இருக்காரு? பெருமான் அறைக்குள்ளார போய் கதவை சாத்திக்கிறார். அதுக்கு முன்னால தான் வணங்கிய அந்த தீபத்தை எடுத்து வெளியில வச்சு இந்த தீப முன்னிலையில் கடவுள் விளங்குவதாக பாவித்து நினைந்து நினைந்து என்று தொடங்கும் 28 பாடல்களை பாடிக்கொண்டிருங்கள்ன்றாரு. அந்த பகுதிக்கு என்ன பேரு? என்ன பேரு? அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். காலையில் எந்திரிச்சவனே வேலை அகவல் படிக்கணும். ராத்திரி படுக்க போகும்போது என்ன படிக்கணும்? ஞானசரியை படிக்கணும். ஞானசரியை படிச்சுட்டு தான் படுக்கணும். 2 விஷயம், 2 பலன்கள். என்ன? ஞானசரியை படிச்சுட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வரும், மரணம் வராது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமா தேவையான விஷயம். எத்தனையோ பேர் தூக்கத்திலேயே அப்படியே கைலாயம் போயிருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேர் தூக்கத்திலேயே மரணம் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் ஞானசரியை படிச்சு விட்டு நீங்க படுத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு நீங்க மரணம் அடைய மாட்டீங்க. புரியுதுங்களா? 1. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஏராளமான ரகசியங்களை பெருமான் சொல்றார். வேற எந்த பகுதியிலும் சொல்லல. அதனாலதான் பெருமான் சொல்றாரு, இந்த 28 பாடல்களை நீங்கள் படித்து கொண்டிருங்கள்னு அதை தான் குறிப்பிடுறார். அகவலை கூட சொல்ல. நல்லா கவனிங்க. பெருமான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அகவலை கூட சொல்லல, ஞானசரியை படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலதான் விஷயம் இருக்கு, அதுலதான் ரகசியம் இருக்கு.
அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, காலகாலத்துல யாருமே நமக்கு அதை சுட்டி காட்டல. அப்படியே மறைபொருளாவே வச்சிட்டு இருந்திருக்காங்க. பெருமான் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆதியிலேயே திருவள்ளுவர் சாமி நமக்கு சொல்லுவார். எப்படி கடவுளை பிடிச்சிக்கிறது அப்படின்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, அதை எப்படி இவர் மாத்தி போடுறாருன்னா, பற்றிய பற்று அனைத்தும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமீனோ என்றும் இரவீரே. இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாம் ஏன் செத்து போனாங்க? நீ சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? திருச்சிற்றம்பலம்னு சொல்லல. அது எப்படி மாத்துறாரு? அருளம்பலமாக மாற்று. திருச்சிற்றம்பலம் நாய் நரி எல்லா பிராணிகளுக்கும் இருக்குது, தாவரங்களுக்கும் இருக்கு. உயிர்னாலே திருச்சிற்றம்பலம் தான். மனுஷனுக்கும் இருக்கு, திருச்சிற்றம்பலம் இருக்கு. அதனால என்ன பயன்? அது ஒரு பொட்டன்ஷியல். அதுல ஆத்மாவும் இருக்கு, அழியாத ஆத்மா இருக்கு. ஆனால் அந்த அழியாத ஆத்மாவை எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? அருளம்பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறும் ஞானத்தால பயன் இல்லை. அஞானமயமானது தான் ஆத்மா. ஆனா அந்த ஞானம் இறப்புல இருந்து உங்களை தடுக்காது. ஞானத்தை கொடுக்கும், பட்சத்துல போய் இருக்கலாம். ஆனால் இந்த உடம்பு போகாமல் இறப்பு ஏற்படாமல் தடுக்குமான்னா தடுக்காது. எல்லா ஞானியும் செத்து போயிருக்காங்களே. பகவான் புத்தர் தொடங்கி நேத்து வந்த நியூ ஏஜ் குரு வரைக்கும் எல்லாரும் ஞானம். நிறைய ஞானிகளை நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் நோய் வந்தது, எல்லாரும் செத்து போனாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியல? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இவ்வளவு பேர் செத்து போறாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய ஞானிகள், சாதாரணமான ஞானிகள்லாம் இல்லை கிடையாது. அவ்வளோ பெரிய ஆயுசு பூரா ஞானத்தையே பேசிக்கிட்டு ஞானத்தையே சிந்திச்சு ஞானியாகவே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஏன் ஒரு கட்டத்துல நோயுற்று மரணம் அடைகிறாங்க? அதுக்கு பதில் சொல்றாரு பெருமான். அதான் சொல்றாரு, பற்றிய பற்றனைத்தும் பற்றற விட்டு. கொஞ்சம் கூட உலகத்துல வேற எதை பத்தியுமே அக்கறைப்படாத. திருச்சிற்றம்பலம் இருக்கு இல்லையா? அந்த திருச்சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றிக்கொள். இது யாரும் சொல்ல. ஐயா அது எப்படிங்கய்யா? அது அருளம்பலம் உள்ளார இருக்குது, அது எப்படி திருச்சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாத்துறது? அதுக்கு தான் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கார். உலகத்துல யாருமே செய்யாத ஒரு காரியம். அது என்ன புஸ்தகம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்படி படிக்கணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்ற புஸ்தகம் இங்க எல்லாருக்குமே கொடுத்தோம். இல்லை தம்பி? கொடுத்துருக்கோம் இல்லை? இங்க கொடுத்துருக்கோம். யாரும் கொண்டு வர்றதில்ல. யாராவது படிச்சிங்களா? தெரியல. சரி, இன்னைக்கு போய் பாருங்க, படிச்சு எடுத்து படிங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூரா என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை, திருச்சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றுவது எப்படி? இதுதான் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் புத்தகம் பூரா விளக்கி சொல்வார் சாமி. உலகத்திலேயே இருக்கின்ற எல்லா வேதங்களிலும் தலையாய புத்தகம் எது? ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். அற்புதம், நான் இல்லைன்னு சொல்ல. அதுல முக்கியமா ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். இதுல இன்னொரு பெரிய வேதனையான ஒரு செய்தி என்னங்கய்யா, சொல்லாம இருக்க முடியல. அது என்னன்னா, பெருமான் 7 பகுதியா எழுதினாராம். எவ்வளோங்க? 7 பகுதியா. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பகுதி? 3 பகுதி. 3வது பகுதி முழுசா இல்லை, ஒரு துண்டு தான் இருக்குது. 2.25 2.5 வச்சுக்கோங்களேன். அப்ப மீதியிலெல்லாம் என்ன எழுதியிருந்தாரு? இன்னொரு 5 பகுதியில என்ன எழுதியிருந்தார்? எங்கேயோ யார் வீட்லயோ இருக்குது. அவர் எழுதி அப்படியே போட்டு போயிடுவாரு. யார் வீட்லயோ இருக்கு, அது வெளிப்படல. எப்போ வெளிப்படும்னு நமக்கு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் அந்த இதுல இருக்கு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் புத்தகத்துல இருக்கு. ஆக நம்முடைய மனிதனே, உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். வேற எந்த பிராணிக்கும் ஆண்டவர் வேலை கொடுக்கல. மனுஷனுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வேலை கொடுத்திருக்கார். உன்னுடைய சுயமுயற்சியால் நீ உன்னுடைய ஆத்மாவை அருள்மயமாக்கிக்கொள், அருளம்பலமாக மாற்றிக்கொள். இப்படி வெறும் ஞானமா இருக்குது. ஆத்மான்றாலே ஞானம் தாங்களே, அறிவு தானே. ஆத்மா அறிவுமயமானது, சரி. ஆனால் வெறும் அறிவால் பயனில்லை. அதனை அருளாக மாற்றிக்கொள். எப்போதும் தயவிலேயே இரு.
நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? உங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன். ஞானம் இஸ் ஈக்குவல் டு துரியம். ஒரு தடவை சொல்லுங்க. ஞானம் இஸ் ஈக்குவல் டு துரியம். இதுதான் நமக்கு காலகாலமா வேத காலத்திலிருந்து வந்தது. மாண்டூக்கிய உபனிஷதம் அப்படின்னு ஒரு உபனிடதம் இருக்கு. அந்த ரிஷி நமக்கு சொல்றாரு, 4வது உணர்வு நிலை. அந்த நிலையை நீ அடையாதவரை உனக்கு ஞானம் வராது. இதை நான் உங்களுக்கு பாடம் பல தடவை நடத்தியிருக்கிறேன். சரி, ஆனால் அதுக்கு மேலே போய் வள்ளல் பெருமான் ஒன்று சொல்றாரு. புதுசாக ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. இது உலகத்தில் யாருமே கொடுக்கல. அது என்னன்னா, ஞானம் இஸ் ஈக்குவல் டு தயவு. சொல்லுங்க. ஞானம் இஸ் ஈக்குவல் டு தயவு. ரிஷி என்ன சொன்னாரு? ஞானம் இஸ் ஈக்குவல் டு துரியம் சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா நமக்கு சன்மார்க்கத்தில் 2 விதமான யோகங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. அது என்ன? அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு பெருமான்? ஞானம் அடைவதற்கு 2 வழி. ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பரோபகாரம், சத்விச்சாரம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னங்க? சத்விச்சாரம் இல்லையா? சத்துன்னா உண்மை. உண்மையை தேடுறோம் இல்லையா? இது எங்கே போய் முடியும்? எங்கே போய் முடியும்? துரியத்தில் போய் முடியும் இல்லையா? இப்போ பாருங்க, அன்னதானம் போடுறாங்க. அடுத்தது அது பரோபகாரம். பர உபகாரம். பரன்னா பிற உயிர்கள், அதுகளுக்கு உபகாரம் பண்ணுறது பரோபகாரம். அது எங்கே போய் முடியும்? தயவுல போய் முடியும். புரியுதுங்களா? நீங்கள் அறிவு வழியாக போகின்ற பொழுது ஞானம் இஸ் ஈக்குவல் டு துரியம். பரோபகாரத்தின் வழியாக போகின்ற பொழுது ஞானம் இஸ் ஈக்குவல் டு தயவு. சரி, இப்போ அறிவு வழியாக போகிறதுன்னா என்ன? எத்தனை புஸ்தகம் படிக்கிறது? எத்தனை புஸ்தகம் படிக்கிறது? எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். நான் ஒரு 40,000 புஸ்தகம் இருக்குது வேதிக்கில். அதுக்கு மேலேயே படிச்சிருக்கேன். நூலகத்தில் நண்பர்கள்ட்ட எல்லாம் வாங்கியெல்லாம் படிச்சிருக்கேன். என்ன என்ன பயன்? இது எங்கே போய் முடியுது? முடிவே கிடையாது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல. எவ்வளோ படிக்கிறது? எவ்வளோ சத்து விசாரம் பண்ணுறது? ஆனால் ஒரு வினாடியில் தயவு கிடைக்கும் இல்லையா? ஒரு ஏழையை பார்த்து, ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, ஏதாவது எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னா, ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், நமக்கு பசி எடுத்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கை காலெலாம் உதறதே, இப்படியே வேத்து கொட்டுதே. இந்த லோ சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய அருமை தெரியும். சரின்னு சொல்லி ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய், ஐயா இந்த தம்பிக்கு 2 இட்லி கொடுப்பா, ஒரு 20 ரூபா செலவு பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த வினாடி உங்களுடைய மனம் அப்படியே ஸ்லிப்பாக எங்கே போச்சு? ஆத்மாவுக்கு போயிடுது. தயவு என்பது ஆத்மாவுக்கு போகின்ற குறுக்கு வழி. ஒரு வினாடியில். இப்போ சத்து விசாரம் இப்போ 1 மணி நேரம் பண்ணுறோம். எப்படி எத்தனை வருஷமாக பண்ணுறோம்? நான் ஒரு 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய படித்தவங்க இருக்காங்க, நிறைய சத்து விசாரம் பண்ணுறவங்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சத்து விசாரம் பண்ணுறது? ஆனால் ஒரு வினாடியில், ஒரு வினாடியில் டக்குன்னு அப்படியே ஞானத்துக்கு போயிடலாம். அதுதான் தயவு. இதான் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஷார்ட்கட், குறுக்கு வழி. அந்த தயவு அப்படியே கணிஞ்சு 24 மணி நேரமும் நீங்கள் தயவில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அருள்நிலை வந்துடும். தயவு என்பது உங்களுடைய உயிரை வளர்க்கும். தயவு என்பது உங்களுடைய உயிரை வளர்க்கும், ஆரோக்கியத்தை வளர்க்கும், முதுமையை ஒத்தி போடும். ஏன்னா அது உயிர் சம்பந்தப்பட்டது, தயவு, அன்பு இதெல்லாம். ஆனால் அருள் என்பது கடவுளே. அருள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். சொல்லுங்க. அது ஒரு ஒளி. எப்படிப்பட்ட ஒளி பாருங்க, இது பௌதீக ஒளி, பிசிக்கல் லைட்டு. அருள் என்பது ஒளி. ஆனால் ஒளிகளுக்கெல்லாம் மூலமான த ரூட் காஸ் ஆஃப் ஆல் லைட்ஸ். அருள் பெரும் ஜோதி. ஜோதினா லைட்டு இல்லைங்களா? அது பெரிய ஜோதி, இந்த பிரபஞ்சத்தை விட பெருசாக இருக்குது. இப்போ இங்கெல்லாம் இருக்குது, நமக்கு பார்க்கறது கண்ணு இல்லை, நம்மள குருடனுங்க. அருள் ஒளியை நம்மளால் பார்க்க முடியல. அந்த கண்ணை வளர்த்துக்கணும். அதனால தான் அருட்பெருஞ்சோதினார். கடவுள் யார்? அருளால் ஆகிய பெரிய ஜோதி. அதை அடையிறதுக்கு என்ன எளிமையான வழி? தயவு. எப்பவும் தயவுலேயே இருங்க. இதுக்கு என்ன காசா பணமா, என்ன செலவுங்கய்யா? ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது? உங்களால் முடிஞ்சதை கொடுங்க.
ஒரு நண்பர் வந்து, ஐயா என்னுடைய வறுமை நீங்க மாட்டேங்குது என்று ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொல்றது? ஐயா உடனடியா உனக்கு பலன் தரணுமா? உன் வியாபாரத்துல ஏற்றம் வேணுமா? உனக்கு காசு வரணுமா? பெருமாள் என்ன சொல்றாரு? ஜீவகாருண்யம் செய். ஜீவகாருண்யம் செய். ஐயா என்கிட்டயே காசு இல்ல. நான் என்ன ஜீவகாருண்யம் பண்றது? கஞ்சி ஊத்து. ஊத்தலாம்ல? கஞ்சி ஊத்தலாம்ல? இல்லைங்களா? இப்ப பல பேர்கிட்ட வாங்கி அதே வந்து கஞ்சி ஊத்துறாங்க, சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி செய். ஏதோ ஒரு விதத்துல உன்னுடைய மனசுல எப்பவும் தயவு இருக்கிற மாதிரி செய். அதுக்கு உடனடியான பலன் வரும். உனக்கு எங்கேயாவது ஒரு வாசல் திறக்கும், ஒரு வழி பிறக்கும், ஒரு தொழில் கிடைக்கும், அதன் மூலம் வருமானம் வரும், நோய் இருந்தா அது போகும். ஜீவகாருண்யம்தான். பிற உயிர்களுக்கு இறங்கி உயிர் இறக்கம் காட்டுவதற்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். அப்ப இது ஷார்ட்கட்டு. அப்போ இது பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு சாமி? மெய் வைத்து அழியா வெறுவெளி நடுவுரு. அந்த ஆத்மாவுக்கு நடுவுல அருட்பெருஞ்சோதி இருக்கு. அதை எப்படி பெருமான் சொல்றாரு? ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. ஜீவன் ஒரு ஜோதி, ஆன்மா ஒரு ஜோதி. அந்த ஆன்மாவுக்கு நடுவுல இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி நடுவுரு தெய்வப்பதியாம். சிவமே சிவமே. தெய்வப்பதின்னு சொல்றாரு. பதின்னா என்னங்கய்யா? இடம், தலைமை, தலைமை இல்லைங்களா? தெய்வப்பதி. இதுக்கு விளக்கம்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அகராதியை தேடி போகாதீங்க. அருட்பாவிலே பெருமானே வேற ஏதாவது ஒரு இடத்துல இந்த சொல்ல பயன்படுத்தி இருப்பார். அந்த பொருளை எடுத்துக்கோங்க. எங்க பயன்படுத்துறாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்கய்யா, ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பதி என்கின்ற சொல் அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. அருட்சிவபதி அப்படின்னு சொல்றார். சிவத்தை அருட்சிவமாக்குகின்றார். அதுதான் பதி. எல்லா தெய்வங்களுக்கும் தலைமையான முதன்மையான ஈடிணை இல்லாத ஒரு கடவுள் யார்? அருட்சிவமாகிய பதி. சிவத்துக்கு 9 நிலைகள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 10வது ஒரு நிலையை ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு மட்டும் காட்டுகின்ற அதான் அருட்சிவம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. அகவல் முதல்ல எடுத்தோன்னு சொல்லிடுவார் ஆச்சுங்களா? அப்போ எல்லா தெய்வங்களிலும் தலையாய தெய்வம் எதுங்க? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதை எப்படி சொல்றாரு? சிவன்னு சொல்லல, சமயத்துக்குள்ளார போயிடுவீங்க. சிவமே சிவமே ஒரு தடவை 2 தடவை சொல்றார். நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவே சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வப்பதி எது? இதுதான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் இது அதுக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணும், இல்லைன்னா அடிக்கும். இவர் அப்படி கிடையாது. அருளை தவிர இவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவரு தலைமையான தெய்வமாக இருக்கின்றார். இதை இன்னும் விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை, மணி ஆயிடுச்சின்னு ஐயா சொல்லிட்டாரு. சரி, அப்போ இது இன்னும் நிறைய இருக்குமா? இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா நிறைய இருக்கு. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். இப்போ அடுத்தது ஜோதி. ஜோதி பார்த்த உடனே அன்னதானம். அன்னதானத்தை பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த மாத பூசம் வியாழக்கிழமை 24ஆம் தேதி 24/7 மாத பூசம் 24 வியாழக்கிழமை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோ